بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, மாணவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சென்ற பாடத்தில் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாமுக்கு வியாபார நிமித்தமாக மைசரா என்ற அடிமையோடு சேர்ந்து புறப்பட்ட நிகழ்ச்சி, அங்கு நடைபெற்ற அதிசயங்கள், அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமண வாழ்க்கை, அவர்களுடைய குழந்தைகள் எத்தனை பேர்கள், குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எடுத்து வளர்க்கப்பட்ட ஸைத் இப்னு ஹாரிஸா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியுடைய வரலாற்றை எல்லாம் நாங்கள் பார்த்துவிட்டு கடைசியாக காபாவினுடைய புனர் நிர்மாண பணியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜருல் அஸ்வதை வைக்கின்ற நேரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். இன்று நாங்கள் மக்காவினுடைய எல்லா மக்களுமே இணை வைக்கக்கூடிய மக்களாகத்தான் இருந்தார்கள் என்ற செய்தியைத்தான் தொடர்ந்து நாங்கள் பார்த்து வருகிறோம். மக்காவுடைய மக்கள் முஷ்ரிக்குகளாக இருந்தார்கள். அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய காஃபிராக இருக்கவில்லை, முஷ்ரிக்காக இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த மக்காவிலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், பெருநாளுடைய தினமன்று அவர்களுடைய குறிப்பிட்ட ஒரு சிலைக்கு முன்னால் போய் அவர்கள் எல்லோரும் அதற்காக குர்பானி கொடுப்பது, அந்த சிலையை தவாப் செய்வது போன்ற விடயங்களில் ஈடுபட்டு அன்றைய இரவை அந்த இடத்திலேயே கழிப்பார்கள் அந்த ஜாஹிலியா காலத்து மக்கள். அந்த நேரத்திலே அன்றைய காலத்தில் வாழ்ந்த 4 பேர்கள் இரகசியமாக ஒன்று சேருகிறார்கள். என்னவென்றால், இந்த மக்கா மக்களுடைய கோட்பாடு பிழையானது, இபாதத் பிழையானது, அல்லாஹுக்கு இணை வைக்குகின்ற விஷயம் பிழையானது, எனவே இதை விட்டு நாங்கள் ஒதுங்கி வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் 4 பேர்கள் ஒன்று சேருகிறார்கள். அந்த 4 பேர் யார் என்றால், அசத் கோத்திரத்தை சேர்ந்த உஸ்மான் இப்னு ஹுவைரிஸ் இப்னு அசத் என்று சொல்லக்கூடியவரும், அதே அசத் கோத்திரத்தை சேர்ந்த வரகத் இப்னு நௌஃபல் இப்னு அசத், 2 பேருடைய அப்பமாரும் அசத் தான், அசதுடைய குழந்தைகள். இந்த மஞ்சள் நிறத்தில் தரப்பட்டிருக்கிறாங்க பாருங்க, வரகத் இப்னு நௌஃபல் இப்னு அசத், உஸ்மான் இப்னு ஹுவைரிஸ் இப்னு அசத். பக்கத்துல பார்த்தா ஹதீஜா பின்து ஹுவைலித் இப்னு அசத், இவங்களும் அசது தான். அப்ப ஹதீஜா ரலியல்லாஹுடைய அப்பாவும் அசது தான், வரக்காவுடைய அப்பாவும் அசது தான், உஸ்மானுடைய அப்பாவும் அசது தான். இந்த அசத் கோத்திரத்தை சேர்ந்த 2 பேர்களாகிய இந்த உஸ்மான் இப்னு ஹுவைரிஸும் வரகத் இப்னு நௌஃபல் என்று சொல்லக்கூடியவரும், அதி கோத்திரத்தை சேர்ந்த ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்று சொல்லக்கூடியவர், இது உமர் ரலியல்லாஹுடைய கோத்திரம். நீங்க பார்த்தா விளங்கும், உமர் ரலியல்லாஹுடைய வாப்பா ஹத்தாப், அவர்ட வாப்பா நுஃபைல், அதே மாதிரி ஸைதுடைய வாப்பா அம்ரு, அவர்ட வாப்பா நுஃபைல். அப்ப ஸைதும் உமரும் நுஃபைலுடைய பேரர்களாக வராங்க. அதோட இப்ப நான் சொல்ல போறால் குறைஷி கோத்திரம் அல்ல, அவர் முதர், அதாவது அதனானுடைய பரம்பரையில் வந்த முதர் கோத்திரத்தை சேர்ந்த உபைதுல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் என்று சொல்லக்கூடிய 4 பேர்கள் ஒன்று சேர்கிறார்கள். இவர்களோடு இன்னொரு ஆளும் இருந்ததாக சில வரலாற்று குறிப்புகளில் காண கிடைக்கிறது. அது யார் என்ற ஒரு பெண், அது அப்துல் முத்தலிபுடைய மகள் உமைமா பின்து அப்துல் முத்தலிப். இந்த 5 பேர்கள் ஆலோசனை பண்றாங்க, நஹ்னு மா நஹ்னு பிஷை, நாங்க இன்று வணங்கக்கூடிய கடவுள் உண்மையான கடவுள் கிடையாது. இந்த குறைஷியர்கள் லைசு அலா தீனி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தில் இல்லை. லகத் அக்தஉ தீன அபீஹிம் இப்ராஹிம், அவர்கள் தமது தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சீரான மார்க்கத்தை குழப்பி சிலை வணக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் வழங்கக்கூடிய இந்த கற்களால் லா யஸ்மா வலா யுப்சிர், பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. லா யன்ஃபா வலா யதுர், அதனால் பிரயோஜனம் தரவும் முடியாது, வணங்காவிட்டால் எங்களை தண்டிக்கவும் முடியாது. இப்படிப்பட்ட பொய்யான போலி கடவுள்களை வணங்கி கொண்டிருக்கிறோம். எனவே யா கௌம் இல்தமிசு அலா அன்ஃபுசிக்கும் தீனா, உங்களுக்கு ஒரு மார்க்கத்தை நீங்க தேடிக்கோங்கன்னு இந்த 5 பேரும் மஷூரா பண்றாங்க, அல்லது 4 பேர் மஷூரா பண்றாங்க. சிலை வணங்கக்கூடிய இந்த மக்கா முஷ்ரிக்களுடைய கோட்பாடு பிழையானது. எனவே உண்மையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவில் தோற்றுவித்த மார்க்கத்தை, உருவாக்கின மார்க்கத்தை நீங்க எது சரியோ தேடிக்கோங்கன்னு சொல்லி இவர்களுக்குள்ளால் ஆலோசனை செய்து இவர்கள் பிரிகிறார்கள். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அசத் கோத்திரத்தை சேர்ந்த 2 பேருக்குள்ள தொடர்பு எங்களுக்கு தெரியும். அடுத்த கோத்திரத்தை சேர்ந்த 2 பேரை நான் சொன்னேன், ஒன்று உபைதுல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ்,
அடுத்தது ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல். இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள நெருக்கம் என்னன்னா, இந்த ரெண்டு பேருடைய உம்மா ஒரு ஆள். அவ யாருன்னா அந்த அப்துல் முத்தலிபுடைய மகள் உமைமா பின்து அப்துல் முத்தலிப். உமைமாவுடைய ஒரு கணவர் ஜஹ்ஷுக்கு பிறந்தவர் தான் உபைதுல்லா, அடுத்த கணவராகிய அம்ருக்கு பிறந்தவர் தான் இந்த ஸைத். அப்ப எங்களுக்கு என்ன விளங்குது, இந்த 4 பேருக்கும் இடையில ஒரு நெருக்கம் ஒன்று இருந்துச்சு. 2 பேர் அசத் கோத்திரத்தை சேர்ந்தவங்க, மற்ற 2 பேரும் வேற வேற கோத்திரமாக இருந்தாலும் தாய் வழி சகோதரர்கள். எனவே இவங்களுடைய தாயாகிய உமைமா, அதாவது அப்துல் முத்தலிபுடைய மகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி உமைமா, இவங்களும் இந்த மக்கா மக்களுடைய வணக்கத்துல திருப்தி காணல, சிலை வணக்கத்துல திருப்தி காணல. எனவேதான் இந்த 5 பேரும் சேர்ந்து மஷூரா பண்றாங்க, நாங்க எங்களுக்கு ஒரு மார்க்கத்தை தேடிக்கொள்வோம். எல்லாரும் அவங்க உண்மையான ஒரு மார்க்கத்தை தேடி போறாங்க. ஒவ்வொரு பகுதிகளுக்கு பிரிஞ்சு போவோம், பிரிஞ்சு போறாங்க. இதுல இந்த உஸ்மான் இப்னு ஹுவைரித் என்ன செய்யறாருன்றா, இவர் ரோமுக்கு வைத்து, அப்ப எங்களுக்கு தெரியும் ரோம் கிறிஸ்துவ ஆட்சி. ஏற்கனவே அவங்க சிலை வணக்க ஆட்சியிலிருந்து யூத ஆட்சிக்கு மாறி, யூதர்கள் இருந்து கிறிஸ்துவ ஆட்சிக்கு ரோம் மாறிய வரலாறு ஆரம்ப இதுல நாங்க பாத்திக்கிறோம். அப்ப ரோம் கிறிஸ்தவர்களுக்கு கீழால இருந்துச்சு. ரோமுடைய சக்கரவர்த்தியாக இருந்த கைசர் என்பவருடைய மாளிகையில வைத்து அரியானையில இருக்கக்கூடிய மக்களோட நெருக்கமாக ஆகி கிறிஸ்துவ மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். யாரு? உஸ்மான் இப்னு ஹுவைரித். அது பிழையும் அல்ல, அப்ப சரியாக இருந்த மார்க்கம் கிறிஸ்துவ மார்க்கம் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தானே கடைசி நபி. ஸல்லல்லாஹுக்கு முன்னால வந்த இறுதியான நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை தேடி பயணித்து உஸ்மான் இப்னு ஹுவைரித் கிறிஸ்துவராக மாறுகிறார். அடுத்த நபர் தான் வரக்கத் இப்னு நௌஃபல். இன்றைக்கு நாங்க பின்னாலையும் பாடத்துல பேசப்பட வேண்டிய ஒரு ஆள் இந்த வரக்கத் இப்னு நௌஃபல். இவர் யாருண்டா எங்களுக்கு பார்த்தா விளங்குது, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பெரிய தந்தையுடைய மகன். இப்ப இந்த வரக்கத் இப்னு நௌஃபல் என்ன செய்யறாருண்டா, அவரும் ஷாம் பகுதிக்கு சென்று கிறிஸ்துவ மார்க்கத்தை படிக்கிறார். எந்த அளவு படிக்கிறாருண்டா, கிறிஸ்துவ மார்க்கத்துல மொழிபெயர்ப்பு செய்கின்ற அளவுக்கு சிறந்த ஒரு எழுத்தாளராக, சிறந்த அந்த இப்ரானி மொழியை நல்லா கற்று தேர்ந்து கொள்கிறார். அதாவது இப்ரானின்றது யூதர்களுடைய மொழி. யூதர்களுடைய மொழியை கற்று கிறிஸ்துவர்களுடைய அந்த இஞ்சியிலே யூத மொழியில் எழுதுகின்ற அளவுக்கு மொழியாற்றல் உள்ளவராக இந்த வரக்கத் இப்னு நௌஃபல் சிறந்த ஒரு படித்த அறிஞராக இருந்தார். அடுத்தால் உபைதுல்லா இப்னு ஜஹ்ஷ். இவர் என்ன செய்யறாருண்டா, இவருக்கு குழப்பம், என்ன மார்க்கத்தை ஏத்துக்கொறான்னு இவருக்கு பிரச்சனை. யூதராகுவோமா அல்லது கிறிஸ்துவராகுவோமா என்ற பிரச்சனையில குழம்பிக் கொண்டு இருக்கிற நேரத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியை எடுத்துக்கொண்டு நான் நபி என்ற அந்த தாவா பிரச்சாரத்தை ஆரம்பிக்கக்குள்ள இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். யாரு? இந்த உபைதுல்லா இப்னு ஜஹ்ஷ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இவரும் இவருடைய மனைவி யாருன்னா முக்கியமாக மக்காவுடைய தளபதியுடைய மகள் அபு சுஃபியான். அடிக்கடி கேட்ட பேர் தான் அபு சுஃபியான். அபு சுஃபியானுடைய மகள் உம்மு ஹபீபா என்று சொல்லக்கூடிய பெண்ணை இந்த உபைதுல்லா இப்னு ஜஹ்ஷ் திருமணம் முடிக்கிறார். திருமணம் முடித்திருந்த இந்த இவங்க 2 பேருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி எத்தியோப்பியா ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க. கணவன் மனைவியாக ஹிஜ்ரத் போனாங்க. ஹபஷா என்ன மார்க்கம்? கிறிஸ்துவ மார்க்கம். தெரியும் எங்களுக்கு. யமன் கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருந்துச்சு, ஹபஷா கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருந்துச்சு, ரோம் கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருந்துச்சு. அங்க போய் கிறிஸ்துவ வணக்க வழிபாடுகளால் கவரப்பட்டு முர்த்ததாகிறார், இஸ்லாத்தை விட்டார். இஸ்லாத்தை விட்டுட்டு எந்த அளவுக்கு ஆகிறாருன்னா, முஸ்லீம்களோட சேர்ந்து ஹிஜ்ரத் போனவர் முஸ்லீம்களை கேவலப்படுத்துற அளவுக்கு கொச்சையாக இஸ்லாத்தை பேசுகின்ற அளவுக்கு மாறுறார். ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா, மனைவி இஸ்லாத்தை விட அந்த பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய சிக்கல் என்றா, வாப்பா குறைஷி தலைவர் அபு சுஃபியான், வாப்பா தீனை எதிர்க்கக்கூடிய மாபெரும் தலைவர். கணவர் என்ன செஞ்சுக்கிறாரு? கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு பேசிக்கிறாரு. இவ இப்ப ஒன்றுமில்லாத ஒரு அந்நிய ஊர்ல வாழ்றா. எவ்வளவு சிக்கலான நிலைமை. அந்த பெண் தீனை விடல. அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? அந்த எத்தியோப்பியாவுடைய ஹபஷா மன்னர் நஜாஷி 4000 வெள்ளிக்காசுகளை அவர் கொடுத்து அந்த பெண்ணை திருப்பி அனுப்புகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, நீங்க இந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சுக்கோங்கன்னு சொல்லி. பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை திருமணம் முடிச்சது பின்னால நடந்த விஷயம், இப்ப உள்ள அந்த விஷயம் அல்ல. பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார்கள். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவியாக, உம்மஹாத்துல் முஃமினீனில் ஒருவராக இருக்கிறாங்க. இந்த உபைதுல்லா இப்னு ஜஹ்ஷுடைய யாரு? மனைவி. உபைதுல்லா இப்னு ஜஹ்ஷை பத்தி சொல்லணும், இன்னொன்னையும் சொல்லலாம். என்ன தெரியுமா? சென்ற பாடத்துல நாங்க ஒரு பெண்ணை பத்தி சொன்னோம், ஸைனப் பின்து ஜஹ்ஷ். ஸைத் இப்னு ஹாரிஸா என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகன் திருமணம் முடித்து தலாக் சொல்லப்பட்ட ஒரு பெண்ணை பத்தி பார்த்தோம், ஸைனப் பின்து ஜஹ்ஷ். அது யாருன்னா இந்த உபைதுல்லா இப்னு ஜஹ்ஷுடைய சகோதரி. உபைதுல்லா இப்னு ஜஹ்ஷுடைய சகோதரியும் நபியுடைய மனைவிதான். உபைதுல்லா இப்னு ஜஹ்ஷுடைய மனைவியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால மனைவியாக ஆக்கப்பட்டாங்க. ஆனா உபைதுல்லா இப்னு ஜஹ்ஷ் முர்த்தத்தாகி அவர் மௌத்தாகின நிலைமை உண்டாயிடுச்சு. 4வது நஃபராக இருந்தவர் யாருண்டா, முக்கியமான ஒரு ஆள், ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஆள். அதி கோத்திரத்தை சேர்ந்த
ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெரிய தந்தையுடைய மகன் ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல். இவர் என்ன செஞ்சாருன்னா, இவரும் மார்க்கத்தை தேடி ஷாமுக்கு போனார். அங்க ஒரு யூத ஃபாதரை சந்திச்சார், ஒரு யூத அறிஞரை சந்திச்சு அவர்கிட்ட சொன்னாரு, நான் உங்களோட மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புறேன். அவர் சொன்னாரு, நீ ஏண்ட மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன்னு உனக்கு அல்லாட சாபம் தான் கிடைக்கும். ஏன்னா இப்ப என் மார்க்கம் மீக்கிற லெவல் அந்த லெவல். ஏன்னா அவ்வளவு மாற்றப்பட்டு அநியாய நிலைமையில தான் என் மார்க்கம் மீக்குது. அதனால ஏண்ட மார்க்கத்தை நீ ஏற்றுக்கொண்டா உனக்கு இறை சாபம் உண்டாகும் சொல்லி சொன்னாரு. அவர் சொன்னார், அல்லாட சாபத்தை பயந்துதான் மக்காவுல அவ்வளவு பேரும் சிலைகளை வணங்கி கொண்டிருக்கக்குள்ள நான் மட்டும் சிலையை வணங்காம வந்திருக்கிறேன் என்று சொல்லி கிறிஸ்துவ அறிஞரை போய் சந்திச்சாரு. அவரும் சொன்னாரு, இப்புள்ள கிறிஸ்துவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு உனக்கு அல்லாட சாபம் தான் உண்டாகும், எனவே நீ ஏற்றுக்கொள்ளாதே. இவர் என்ன சொன்னாரு, அல்லாஹும்ம இன்னி அஷ்ஹத், யா அல்லாஹ் நான் உன்னை சாட்சியாக சொல்கிறேன், அன்னி அலா தீனி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்பவராக இருந்தார். யாரு? ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்று சொல்லக்கூடியவர் சொன்னார், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுத்தமான மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவன் சொன்னார். இவர் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தால உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பைக்கிறாரே ஹத்தாப், இவர் கடுமையாக வேதனை செய்வார். யாருக்கு? ஸைதுக்கு வேதனை செஞ்சு இந்த ஸைத் மலைப்பகுதிகளில் தான் வாழக்கூடியவராக இருந்தார். காரணம் என்ன? ஹத்தாபுடைய பயம். ஏன் ஹத்தாப பாருங்க, ஹத்தாப் இங்க நீக்கிற, ஸைத் இங்க நீக்கிற. அப்ப ஸைதுடைய வாப்பட சகோதரர் தான் ஹத்தாப். அப்ப ஸைதுடைய சாச்சா தான் ஹத்தாப். உமர் ரலியல்லாஹு வாப்பா ஸைதுடைய சாச்சா. சாச்சாவுடைய வேதனை தாங்க முடியாமல் இவர் என்ன செஞ்சார்னா மலைப்பகுதியில வாழ்ந்தார். புகாரில வரக்கூடிய அறிவிப்பு, ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துக்கு முன்னால, நபித்துவம் கிடைச்சதுக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஸைதை சந்திச்சாங்க. சந்திச்சு அவங்கட நபி ஸல்லல்லாஹு கையில இருந்து ஒரு இறைச்சி துண்டை கொடுத்தாங்க சாப்பிடுறதுக்கு. இவர் ஒதுக்கப்பட்டு மக்களால் வெறுக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருந்தார். ஏன்னா இவர் எங்கட மார்க்கம் இல்லைன்னு சொல்லி ஊரால் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைச்சி கொடுத்தன்னு சொன்னாரு, இன்னி லஸ்து ஆக்குலு மிம்மா தஸ்பஹூன அலா அன்சாபிக்கும், உங்களோட சிலைகளுக்கு அறுக்கிறீங்களே அதை நான் சாப்பிட மாட்டேன். யார்கிட்ட சொல்றாங்க? சிலை வணக்கத்தை பின்னால் எதிர்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த ஸைத் சொல்லுகிறார், நான் சிலைக்கு அறுக்கப்பட்டதை சாப்பிடவும் மாட்டேன். லா ஆக்குலு இல்லா மா ذுக்கிர ஸ்முல்லாஹி, அல்லாஹ்ட பேர் சொல்லாத ஒன்றை நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி இந்த ஸைத் சொன்னார் என்ற ஹதீஸ் புகாரில பதிவாகிது. இவர் மிக ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்தார். குறைஷியர்களிடம் இருந்த கோட்பாடுகளை வெறுக்கக்கூடியவராக இவர் இருந்தார். எந்த அளவுக்கு சொல்லுவார் என்றால், ஆட்ட படைச்சது அல்லாஹ், அதுக்குரிய புல்லை படைச்சதும் அல்லாஹ், அதுக்குரிய மலை இறக்கினதும் அல்லாஹ், இந்த ஆடையும் அல்லாஹ் படைச்சு புல்லையும் அல்லாஹ் படைச்சிட்டு இந்த ஆடு போய் புல்ல தின்னொன்னே நீங்க அந்த ஆட்டை அறுக்கிறீங்க அல்லாஹ் அல்லாத ஒன்றுக்கு, இது எவ்வளவு பெரிய அநியாயம் என்று சொல்லி சொல்பவராக இந்த ஸைத் இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எங்களுக்கு தெரியும் மக்கால் இருந்த முந்திய பழைய வளம் என்னாண்டா, எல்லா கோத்திரமும் அல்ல, குறிப்பிட்ட சில கோத்திரத்தார்கள் பெண் குழந்தை பிறந்த உயிரோட புதைச்சுவாங்க. இந்த ஸைத் என்ன செய்வாருண்டா, அப்படி ஒரு வாப்ப ஒன்று எடுத்துக்கொண்டு போற நேரத்துல லா தக்துல்ஹா, அந்த புள்ளிய நீங்க கொண்டுடவானாம், ஆனா அக்ஃபீகஹா அல் மஊனா, இவட செலவை நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொல்லி அப்படிப்பட்ட கொலை செய்யப்பட போற குழந்தைகளை எடுத்து வளர்த்து கொஞ்சம் பெரிய புள்ளையானோடனே வாப்பக்கு அந்த நேரத்துல கொல்றதுக்கு மனசு வராது, இறக்கம் வந்தோடனே போய் கொடுப்பாரு. இப்ப விருப்பம் நான் நீங்க வளவுங்க, உங்களுக்கு ஏலாட்டி என்னட்டே தாங்க நானே வளர்க்கிறேன்னு சொல்லி சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவங்களை பத்தி சுனனுல் குப்ரா நசாயில வரக்கூடிய ரிவாயத், இந்த ஸைதை அல்லாஹு தஆலா யுபஅது யௌமல் கியாமத்தி உம்மத்தன் வஹ்தஹு பைனி வ பைன ஈசா அலைஹிஸ்ஸலாம், இவருடைய சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா இவரை சுவர்க்கவாசியாக ஆக்கிக்கிறார். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் கிடைச்சல்ல, ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை வாழ்ந்தார், ஆனால் இவர் சுவர்க்கவாசி. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு நபியும் ஒரு பெரிய சமூகத்தோட வருவாங்க, அவங்களை ஏற்றுக்கொண்ட பெரிய சமூகத்தோட வருவாங்க. இந்த ஸைத் அவர் தனியொரு சமூகமாக, அவர் ஒரு சமூகத்துடைய அந்தஸ்தை வச்சு வருவார். அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுப்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் எனக்கும் நடுவில் அவர் இருப்பார் என்று சொல்லி இவருக்குரிய சிறப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதனாலதான் அல்லாஹு தஆலா இவருக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, இவருக்கு இவருடைய மகன் சயீத் இப்னு ஸைத் இதைக்கிறார். இந்த சயீத் நாங்க இவரை பத்தி மிச்சம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா சுவர்க்கத்துக்கு ஒரே சபையில் நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் இவரும் ஒரு சயீத் இப்னு ஸைத். ஆரம்பத்துல இஸ்லாத்துக்கு வந்துட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்துல ஆரம்பமாக இஸ்லாத்துக்கு வந்தவர் இந்த சயீத் இப்னு ஸைத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே சபையில்
அந்த நன்மாராயத்தை சொல்லப்பட்ட சஹாபாக்கள் எல்லாம் பிரபலமான சஹாபாக்கள் தான். ஹஸரத் அபூபக்கர், அவளை பார்த்து சொன்ன அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, சஅத் இப்னு அபி வக்காஸ் ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபில் ஜன்னா, அபூ உபைதா ஃபில் ஜன்னா, சயீத் இப்னு ஸைத் ஃபில் ஜன்னா. இவருக்கும் அந்த பாக்கியம் இருக்கு. சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரதிக்கு ஹிதாயத்து கிடைச்சி இவரால தான். இவர் யாரா திருமணம் முடிச்சு உமர் ரலியல்லாஹுடைய சகோதரி ஃபாத்திமாவை திருமணம் முடிச்சிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கக்குள்ளேதான் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஓதி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அடிச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஹிதாயத் கிடைச்சதுக்கும் இவர் ஒரு காரணமா. உமர் ரதியை தெரிந்த அளவுக்கு சயீத் இப்னு ஸைதை மக்களுக்கு தெரியாது. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹிதாயத்துக்கு சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் காரணமாக இருந்தார்கள். அப்ப நாங்க இன்றைக்கு என்ன விஷயத்தை முக்கியமாக பேசுறோம்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை கொண்டு வர நேரத்துல மக்கால 4 அல்லது 5 நபர்கள் மட்டும்தான் தீனுல் ஹனீஃபியா, அதாவது சுத்தமான மார்க்கத்தை தேடி புறப்பட்டாங்க. அதுலயும் 3 பேர் கிறிஸ்துவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரே ஒரு ஆள், இந்த ஸைத் மட்டும்தான் உண்மையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கோட்பாடின்படி வாழ்ந்து மௌத்தானார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தை எடுத்துக்கொண்டு வாரத்துக்கு முன்னால மக்காவுடைய மக்கள்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி என்ன கருத்து இருந்துச்சுண்டா, இப்னு ஹிஷாம் ரஹ்மஹுல்லாஹுடைய சீரால் எழுதுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே மக்கள்கிட்ட நல்ல குணம், நல்ல பண்பாடு, நல்ல ஒழுக்கம், ஹுஸ்னுல் ஜிவார், தன்னோட பழகக்கூடியவங்களோட நல்லா நடந்து கொள்ளக்கூடிய தன்மை, அதெல்லாத்தையும் விட மேலாக பேசினா உண்மை பேசுவாங்க என்ற ஒரு தன்மை மக்களிடத்தில் பரவலாக பேசப்பட்டுச்சு. ஒரு நம்பிக்கையானவர், உண்மையானவர். எல்லாருக்கும் சில பேர்கள் லேசா கிடைச்சும். ஒருத்தர் கொஞ்சம் சதக்கா கொடுத்து அவருக்கு என்ன சொல்லுவாங்க, மாஷா அல்லாஹ் இவர் நல்லா செலவழிக்கிறார்னு சொல்லுவாங்க. நல்ல குணமா இருந்தா மாஷா அல்லாஹ் இவர் நல்ல குணம்னு சொல்லுவாங்க. எல்லாரோடையும் சிரிச்சு பேசுவார். இதெல்லாம் லேசில கிடைச்சும். யாருக்கும் நாங்க உண்மை சொல்பவர் என்ற பெயரை கொடுக்க மாட்டோம். ஏன்னா எப்பயாலும் ஒரு டைம்ல ஒரு பொய்ய சொல்லுவார். சந்தர்ப்பம் வாய்த்தால் தப்பிக்கொள்ள வேண்டிய நிலைமை வந்தா பொய்ய சொல்லுவார். அதே மாதிரி இவரை நம்பினா ஒரு நாளும் மோசடி செய்ய மாட்டார். இந்த 2 பேரும் லேசில யாருக்கும் கிடைச்சார். மற்ற எல்லா பேரையும் லேசா கொடுத்துடுவோம். இவர் செலவழிப்பாரு, இவர் நல்ல மனுஷன், நல்ல குணம் உள்ளவர், இவர் நல்ல அஹ்லாக் உள்ளவர், நல்ல அறிவுள்ளவர், நல்ல திறமை உள்ளவர், இதெல்லாம் கொடுத்துடுவோம். ஆனா உண்மையாளர் என்ற பெயரையும் நம்பிக்கையாளர் என்ற பெயரையும் லேசில கொடுக்க மாட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 பேரும் மக்காவில் பிரபலமாக பேசப்பட்டுச்சு. இந்த பெயர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொடுக்கப்பட்ட ஏச்சுக்கள் பேச்சுக்கள் இருந்து அவங்கள பாதுகாக்கக்கூடிய பெரிய ஒரு கேடயமாக இருந்துச்சு. ஏனென்றா ஊர்ல ஒருத்தர் நபின்னு சொன்னா அவர் 2 காரணத்தை சொல்லுவார். ஒன்று ஊரை குழப்பணும், அல்லது பொய் சொல்லுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கையாளர் என்ற பெயரையும் எடுத்துக்கிறாங்க, உண்மையாளர் என்ற பெயரையும் எடுத்துக்கிறாங்க. எனவே இவர் ஊரை குழப்பக்கூடிய ஒருவர் என்று சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அடுத்தது ஒருத்தர பொய்யர் என்று சொல்றது லேசி. அவர் பொய் சொல்றாரு, ஆதாரம் காட்ட தேவையில்ல. அவர் சூனியக்காரன் ஆதாரம் காட்டணும். யார்கிட்ட போய் சூனியம் படிச்சுட்டு வந்தாரு, குறிகாரன் யார்கிட்ட போய் குறி படிச்சுட்டு வந்தாரு, கவிஞர் யார்கிட்ட போய் கவி படிச்சுட்டு வந்தாரு, இதெல்லாம் ஆதாரம் காட்டணும். ஆனா ஒருத்தரை பார்த்து பொய்யர்னு சொல்றதுக்கு ஆதாரம் காட்ட தேவையில்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த காலத்துல அவங்க கொடுத்த பேர் என்ன, உண்மையாளர் என்ற ஒரு பேரை கொடுத்து வச்சிருந்தாங்க. இது பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தாவாவுக்கு தீனை கொண்டு போறதுக்கு மிச்சம் லேசாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு வரலாற்றுல எழுதுறாங்கண்டா, மக்கள் எந்த அளவு பிரபலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்கண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனை எடுத்துக்கொண்டு வந்த புதுசில காபத்துல்லாஹ்க்கு பக்கத்துல வச்சு மக்காவுடைய தீனை எதிர்த்த 2 பெரும் தலைவர்கள், ஒன்று ஹாலித் இப்னு வலீத் வாப்பா வலீத் இப்னு முகீரா, அடுத்தது அபூ ஜஹல் இக்ரிமா ரலியல்லாஹு வாப்பா. இந்த 2 பேரும் பேசிக்கொள்றாங்க காபத்துல்லாஹ்ட்ட வச்சு. அபூ ஜஹல் கேட்கிறான், யார்கிட்ட, ஹாலித் இப்னு வலீத், எல்லாம் ஒரே குடும்பம் தான். நான் சொல்றேன், இந்த வலீத் இப்னு முகீராவும் இந்த அம்ரு இப்னு ஹிஷாம், இவர் தானே அபூ ஜஹல், இந்த அம்ரு இப்னு ஹிஷாமும் காபாக்கு கிட்ட வச்சு பேசிக்கொள்றாங்க. அபூ ஜஹல் சொல்றான், வல்லாஹி இன்னி லஅலமு அன்னஹு சாதிகுன், அல்லாஹ்வே சத்தியமாக எனக்கு உறுதியாக தெரியும் இந்த நபி உண்மைதான் சொன்னார். அப்ப வலீத் கேட்டாரு, மா தல்ல காலாதாலி, உனக்கு எப்படி அப்பா தெரியும் அவர் உண்மைதான் சொல்றான்னு எப்படி தெரியும்? குன்னா நுசம்மீஹி ஃபீ சிபாஹு அஸ்ஸாதிகல் அமீன், அவரோட சின்ன பருவத்துல நாங்க அவருக்கு கொடுத்த பேர் என்ன தெரியுமா? உண்மையாளர், நம்பிக்கையாளர். இப்ப அவர் வயதாகி பெரியாளாகி புத்தி வந்து இந்த நேரத்துல அவர் ஒரு பொய்யர் துரோகிண்டா அது ஏத்துக்கிற விஷயமா என்று சொல்லி யார் சொல்றது? அபூ ஜஹல் சொன்னான். வலீத் கேட்டான், அப்படின்னா நீ இஸ்லாத்தை ஏத்துக்கோ, உனக்கு நல்லா விளங்குது அவர் உண்மைதான் சொல்றாரு, அப்ப நீ இஸ்லாத்தை ஏத்துக்கோ சொன்னா.
நான் அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் குறைஷி பெண்கள் என்னை கேவலமாக பேசுவார்கள். அபூ தாலிபுடைய வீட்டிலே வளர்ந்த ஒரு யத்தீம் குழந்தையை நான் தலைவராக ஏற்றுக்கொண்டதாக மக்கா குறைஷி பெண்கள் என்னை கேவலமாக பேசுவாங்க, அதனால எனக்கு அதை ஏற்றுக்கொள்ளலான்னு நிறைய சம்பவம் சொல்லலாம். இதுக்கு இஸ்லாம் வளர்ச்சி அடைந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் எல்லாம் வைத்து ஹுதைபியாவுடைய ஒப்பந்தம் நடந்த நேரத்துல முஸ்லீம்களுக்கும் காஃபிர்களுக்கும் மேல ஒப்பந்தம் இருந்துச்சு, சண்டை பிடிக்கலாம். இந்த நேரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு மிக சாதகமாக பயன்படுத்தி கொண்டாங்க. என்ன செஞ்சாங்கண்டா, உலகத்தில் இருக்கிற பெரும் பெரும் அரசர்களுக்கு கடிதம் எழுதினாங்க இஸ்லாத்துக்கு வரதுக்காக வேண்டி. அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரக்ல்னு சொல்லக்கூடிய அந்த மன்னருக்கு கடிதம் எழுதிக்கிறாங்க, நீ இஸ்லாத்துக்கு வா என்ற கடிதம். இந்த கடிதத்தை பார்த்தோன்னே ஹிரக்லுக்கு ஆச்சரியம். இவ்வளவு காலம் அரபியர்களை நாங்க கேவலமா நினைச்சிருந்தோம், இப்ப அரபியர்கள் எங்களை இஸ்லாத்துக்கு கூப்பிட்ட அளவுக்கு தைரியம் வந்துட்டு, இவர் யார் இது புதிய ஆள் ஒன்று இந்த அழைப்பு பிரச்சாரம் ஒன்று செய்யறாருன்னு சொல்லி இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி அறிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி மக்காவில் இருந்த வியாபார கூட்டம் ஒன்றை கூட்டிட்டு வர சொன்னார் தன்னுடைய அரச சபைக்கு. அரச சபைக்கு கூட்டிட்டு வந்தது யார? ஒட்டுமொத்த மக்காவின் அன்றைய தளபதியாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மாபெரும் எதிரியாகவும் இருந்த அபூ சுஃபியான். அவர் தான் அங்கே வியாபார கூட்டத்துக்கு பேசிக்கிறாரு, அவரை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி வச்சிக்குது. இப்ப ஹிரக்ல் நிறைய கேள்வி கேட்டாங்க. இன்ஷால்லா அந்த சம்பவத்துல நாங்க அதை பார்ப்போம். அற்புதமான ரொம்ப சுவாரஸ்யமாக ஹிரக்ல் கேட்ட ஒரு கேள்வி ஒன்று என்ன தெரியுமா? ஹல் தத்தஹிமூனஹு பில் கிஸ்பி, எப்பயாவது இவர் பொய் சொல்லிப்பாரா? இவர் இதுக்கு முன்னால எப்பயாவது பொய் சொல்லிக்கிறாரா? யார பத்தி கேட்கிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி ஹிரக்ல் கேட்கிறார். எப்படி கேட்டாருண்டா, அபூ சுஃபியானோட வந்த ஆட்கள் எல்லாத்தையும் பின்னுக்கு நிப்பாட்டினார், அபூ சுஃபியான முன்னுக்கு எடுத்தார். எல்லாரும் பின்னுக்கு கேட்கிறாங்க, அபூ சுஃபியான் முன்னுக்கு கேட்கிறாரு. சொன்னாரு ஹிரக்ல், நான் இந்த அபூ சுஃபியான் கேள்வி கேட்கிறேனே, கேள்விக்கு அபூ சுஃபியான் பொய் சொன்னா நீங்க எல்லாரும் பின்னுக்கும் தலையாட்டுங்க, இவர் சொல்ற பொய்ன்னு தலையாட்டுங்க. அப்ப அபூ சுஃபியானுக்கு பயம் வந்துட்டு பொய் சொல்லலாம். ஏன்னா பின்னுக்கு ஆட்கள் இருக்குது, அவங்க சும்மாவாலும் இல்ல இவர் சொல்ற பொய்ன்னு சொல்லிட்டாருண்டா இவர் மாட்டிக்கொள்ள வேண்டி வரும். அப்ப கேட்டாங்க, எப்பயாலும் இவர் பொய் சொல்லிக்கிறாரா? அபூ சுஃபியான் சொன்னாரு, இல்ல இவர் வாழ்க்கையில பொய் சொல்லி. எவ்வளவு பெரிய விஷயம், வாழ்க்கையிலே சரதாசம் பொய் சொல்லி இல்ல. அது போல கேட்டாங்க, ஹல் யக்திர், எப்பயாலும் துரோகம் செஞ்சுக்கிறாரா என்று கேட்டான். அபூ சுஃபியான் சொல்றாரு, பின்னால் இஸ்லாத்து வந்தோன்னு சொன்னாரு, எனக்கு கொஞ்சம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி மோசமா பேசுறதுக்கு இந்த வார்த்தை தான் கிடைச்சிச்சு, எனக்கு அதை விட மோசமா பேசலாம். என்ன சொன்னாருண்டா, இப்பதான் நாங்க ஒப்பந்தம் ஒன்று செஞ்சுக்கிறோம், பாப்போம் அவர் மோசடி செய்யறாரா இல்லையாண்டு அவ்வளவு சொன்னாரு. கண்ணியமானவர்களே, இந்த பதில் எல்லாத்தையும் கேட்ட ஹிரக்ல் ஒரு பதில் சொன்னாரு, இந்த எல்லா அடையாளமும் ஒரு நபிக்கு தான் நீக்கும்னு சொல்லி சொன்னார் ஹிரக்ல். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் எடுத்துக்கொண்டு வாரத்துக்கு முன்னாலேயே மக்கள்கிட்ட என்ன இருந்துச்சு? இவர் ஒரு உண்மையாளர், இவர் ஒரு நம்பிக்கையாளர் என்ற பேரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெற்றிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் எடுத்துக்கொண்டு வாரத்துக்கு முன்னால 40 வயதுக்கு கிட்டவாகிற காலம், 37, 38, 39 இந்த கடைசி வருட கால பகுதியில் சில அதிசயமான நிகழ்வுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடக்க ஆரம்பிச்சு. சில வித்தியாசமான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சு. அதுல முக்கியமான விஷயம்தான், ஹிராக்கு போயிட்டு தனிமையை விரும்ப ஆரம்பிச்சாங்க. இவங்க போற நேரத்துல திடீர்னு சலாம் சத்தம் கேட்கும், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ்னு ஒரு சலாம் சத்தம் கேட்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்ப்பாங்க, வலது பக்கம் பார்ப்பாங்க, இடது பக்கம் பார்ப்பாங்க, முன்னுக்கு பார்ப்பாங்க, சத்தம் வருகுது, ஆள் இல்ல. அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ்னு சத்தம் வருகுது, ஆளக்கானம். இப்படி தொடர்ந்து நடக்கக்குள்ள அவங்களுக்கு விளங்குது, பாதையில் இருக்கக்கூடிய கற்களும் மரங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்ல ஆரம்பிச்சிச்சு. முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி லஆரிஃபு ஹஜரன், எனக்கு ஒரு கல்லை தெரியும், கான யுஸல்லிமு அலைய கப்ல அன் உபஅத், நான் நபியா அனுப்பப்பட்டதுக்கு முன்னால அந்த கல் எனக்கு சலாம் சொல்லும், அந்த கல் இதுதான் எனக்கு நல்ல அடையாளம் தெரியும்னு சொன்னாங்க. நாங்க திடீர்னு ரோட்ல போற நேரத்துல சலாம் கேக்குது, ஒருத்தர் பேசுற கேக்குது, எங்கட பேரச்சறது கேக்குது, ஆள் இல்ல. நாங்க எவ்வளவு பயப்படுவோம், யாரோ எங்களை கூப்பிடுறாங்க, யாருன்னு விளங்குது இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்படியான நிகழ்வுகள் முதலாவதாக நடக்க ஆரம்பிச்சு. நுபுவத்துக்கு முன்னால நுபுவத்துடைய சில அறிகுறிகளை அல்லாஹ் தஆலா கொடுத்துதான் நுபுவத்தை கொடுத்தான். ஏன்னா குர்ஆன் என்ற பாரத்தை ஒரு கலை இறக்கலாம் ஒரு மனிதருக்கு, அதனால அதுக்கு முன்னால சில அறிகுறிகளை அல்லாஹ் தஆலா உண்டாக்கினான். அதுல முதலாவது அறிகுறி மரங்களும் கற்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்ல ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ்வலு மா புதிஅ பிஹி மினல் வஹ், வஹ்யுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? அர்-ரு'யா ஸாதிகா, உண்மையான கனவுகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கனவுகள் தெரிய ஆரம்பிச்சிச்சு. எந்த அளவுக்கு அந்த கனவுண்டா, ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வார்த்தையை பாருங்க, எவ்வளவு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சிறந்த நாவன்மையுள்ள இலக்கியமாக பேசக்கூடிய பெண். சொல்றாங்க, லா யரா ரு'யா, எந்த ஒரு கனவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டாலும் இல்லா ஜாஅத் மிஸ்ல ஃபலகிஸ் சுப்ஹ், அதிகாலையின் வெளிச்சம் போன்று திட்டத் தெளிவாக அது நடக்கும். இப்ப நாங்களும் கனவு காண்றத நடக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நடக்கும்டா, இரவேல ஒரு கனவை காணுவாங்க, பகலேல அப்படியே நடக்கும்.
ஒரு வித்தியாசமும் இல்லாம. அதைத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு எப்படி வார்த்தையில சொல்றாங்கண்டா, இப்ப எங்கட காலத்துல வீட்டுல லைட் பல்ப் எல்லாம் போட்டுட்டு படுக்குற, அவங்கட காலத்துல விளக்கு தான், விளக்கு பத்த வச்சு என்ன வசதி இல்ல. அப்ப மகரிபான இருட்டு தான் ஊடு, மகரிபான ஊடு இருட்டு, சுபஹானத்தான் வெளிச்சம் வரும். அப்ப மகரிப்ல இருந்து இருட்டையே பார்த்து கொண்டு இருக்குகின்ற ஒரு ஆள் தூங்கி எழும்பி ஒரு 6 மணிக்கு கதவை திறக்கக்குள்ளே அந்த திடீர் வெளிச்சம் கண்ணுக்கு எப்படி இருக்கும்? இருட்டிலே இருந்த ஒரு ஆளுக்கு கண்ணுக்கு எவ்வளவு அது தெளிவாக விளங்குமோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவையில் தூங்குகின்ற நேரத்தில் காணும் கனவுகள் அவ்வளவு அப்பட்டமாக அதே மாதிரி தெளிவாக நடக்கும் என்று சொல்லி சொல்றாங்க. கனவு எதை காண்றாங்களோ அதே நடக்கும். அப்ப அது சில நேரம் ஒரு மனுஷனுக்கு என்ன உண்டாகும்? அதிர்ச்சி உண்டாகும். நான் நேத்து கண்ட கனவு, நான் நேத்து ஒரு ஆளை பார்த்தேன், அவர் என்னோட இப்படி பேசுற மாதிரி அவர் நனவுல இதே மாதிரி நடக்குது என்றா எங்களுக்கு எவ்வளவு ஒரு அதிர்ச்சி உண்டாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்படி உண்டாகிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, லம் யப்க மின் முபஷ்ஷிராத்தின் நுபுவத்தி இல்லா அர்-ரு'யா ஸாலிஹா. நுபுவத் முடிச்சு, நபிமார்களோட நுபுவத் பைத்துட்டு, ஆனா நுபுவத்துடைய நன்மாராயங்களில் மிஞ்சி இருப்பது நல்ல கனவு. ஒரு முஃமின் காணுகின்ற நல்ல கனவு அவனுக்கான நல்ல அறிகுறி. ஒன்று கெட்டதிலிருந்து அவனுக்கு எச்சரிக்கிறதாக இருக்கலாம், அல்லது ஒரு நல்லது நடக்க போறதுக்குரிய நன்மாராயமாக இருக்கலாம். ஒரு முஃமினுடைய கனவு நுபுவத்துடைய 46 பங்குகளில் ஒன்று என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு முஃமின் காண்ற கனவு லேசான கனவு அல்ல. அதனால கனவு 3 வகையில் இருக்குது. ஒன்று புஷ்ரா, நன்மாராயம், அல்லாஹ் எங்களுக்கு ஏதாவது ஒன்று தாரானா நல்ல கனவுல காட்டுவான். அல்லது மின் தஹ்சீனி ஷைத்தான், ஷைத்தான் எங்களை கவலை உண்டு பண்றதுக்காக வேண்டி அவர் மௌத்தாகிற மாதிரி இவர் மௌத்தாகிற மாதிரி பயங்கரமான ஒன்றை ஷைத்தான் காட்டும். இன்னொன்று இருக்குது மா யுஹத்திஸு பிஹி நஃப்ஸுஹு, எங்கட மனக்கவலைகள் மன உளைச்சல்கள் கனவாக தெரியும். நாங்க இந்த ஒரு விஷயத்துல ஈடுபட்டுட்டு வந்தோம்னா ராவு தூங்கினா கனவாக தெரியும். அப்ப இந்த 2 கனவும் ஆபத்தான. முதல் கனவு நன்மாராயமானது. அப்ப ஆபத்தான கனவு கண்டா நாங்க என்ன செய்யணும்னா, ஹதீஸ் எங்களை தெளிவாக சொல்லுது 3 விஷயம். கெட்ட கனவு கண்டா 3 விஷயம் செய்யணும். ஒன்று, இடது பக்கத்து துப்பணும், 3 தடவை துப்புற மாதிரி சைக்கிளை செய்யணும். அடுத்தது அவுது பில்லான்னு சொல்லி 3 முறை சொல்லிக் கொள்ளணும். அடுத்தது எங்கட படுக்கையுடைய முறையை மாத்திக்கொள்ளணும். அடுத்த இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் இத பாடமாக எடுத்துக்கொள்ளணும். கெட்ட கனவோ நல்ல கனவோ கண்டா எல்லாத்தையும் சொல்லப்பட. ஏனென்றா சில கனவுகளுக்கு முஹ்தமிலுல் வஜ்ஹை, 2க்கு சாத்தியம், நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். அப்படியான சில கனவுகள் இருக்குது. இந்த கனவுக்கு 2க்கு ஒரு இடம்பாடும் இருக்குது. எப்பையும் நம்பிக்கையான மட்டும் தான் கனவை சொல்லணும். ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய முதல் விளக்கம் தாக்கத்தை உண்டாக்கும். அதனால ஒன்று, எங்கள்கிட்ட யாராலும் கனவை சொன்னாலும் நாங்க நல்ல விளக்கம் சொல்ல தெரியணும், அல்லது தெரியாட்டி தெரியாண்டு சொல்லணும். நாங்க கனவுக்கு ஒரு மோசமான விளக்கம் சொல்லிட்டோம்டா அது அவருடைய வாழ்க்கையில பாதிப்பை உண்டாக்கும். எனவே கனவுடைய விஷயத்துல நாங்க மிக கவனமாக இருக்கணும். கனவை எல்லாத்தையும் சொல்லப்படுகின்ற கனவுகளுக்கு நல்ல விளக்கத்தை தான் சொல்லணும் என்ற பாடத்தையும் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் இந்த கனவுடைய பகுதியில எழுதுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குது. முஸ்னத் அஹ்மத்ல வரக்கூடிய ரிவாயத், இன்னி அரா தௌஅன் வ அஸ்மஉ ஸௌதன், திடீர்னு ஒரு வெளிச்சம் வரும், திடீர்னு சத்தம் கேட்கும் காதுக்கு. இது நுபுவத் வரத்துக்கு முன்னால எல்லாமே ஒரு ஆச்சரியமான செய்தி. திடீர்னு சலாம் சொல்ற சத்தம் கேட்குது, இப்படியான ஆச்சரியம். கனவு நனவாகுது, அதே மாதிரி நனவாகுது, இது ஒரு ஆச்சரியம். அதில் உள்ள இன்னொன்றுதான், அவங்க ரோட்ல போறாங்க, திடீர்னு வெளிச்சமும் விளங்குது சத்தமும் வருகுது, ஆனா யாருண்டு ஆள் இல்ல, ஆள் விளங்குது இல்ல. இமாம் காஸி இயால் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதக்குள்ள சொல்றாங்க, மலக்குமார்கள் ஒளியால் படைக்கப்பட்டவங்க, அந்த ஒளியும் அவர்களுடைய வருகையின் சத்தமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துக்கு முன்னால் இருந்து கேட்க ஆரம்பித்துச்சு என்ற விஷயத்த சொல்றாங்க. அடுத்த 4வது விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தனிமை விருப்பமானது. ஆட்களோட பழகுறதுல வெறுப்பு உண்டாயிட்டு, கஷ்டம், மக்கள் விருப்பம் இல்ல. எங்களுக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களோட புழங்கினார், வியாபாரம் செஞ்ச ஒரு ஆள், குடும்ப வாழ்க்கை நடத்தின ஒரு ஆள், எல்லாரோட சகஜமா பழகின ஒரு ஆள் திடீரென தனிமை பிரியராக மாறுகிறார். ஹுப்பிப இலையல் ஹலா, எனக்கு தனிமை விருப்பமானது, ஆட்களோட புலங்கிறது நபி ஸல்லல்லாஹு கஷ்டமாயிட்டு. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துடைய 3 வருடத்துக்கு முன்னால் இருந்து ஹிரா குகை நோக்கி தனிமை தேடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செல்ல ஆரம்பித்தாங்க. மக்காவிலிருந்து கொஞ்சம் தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய அந்நூர் என்ற மலையில் இருக்கக்கூடிய ஹிரா என்று சொல்லக்கூடிய சிறு குகை, இதுதான் அந்நூர் மலை. இந்த அந்நூர் மலையுடைய உச்ச பகுதியில் தான் இந்த ஹிரா குகை அமைஞ்சிக்குது. ஹிரா குகையுடைய தோற்றம் இது. சுமார் ஒரு 5-6 பேருக்கு உள்ளுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு இடவசதி கொண்ட ஹிரா குகை. தனிமையில என்ன செய்வாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. தனிமையில வைத்து இப்படியான மக்காவுடைய மக்கள் வழிகேட்டு இருக்கிறாங்க, சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறாங்க, அல்லாஹ் விட்டு தூரமாக இருக்கிறாங்க என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான ஒரு காரணத்தை எழுதுறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹுக்கு என்ன கொடுக்கப்பட போகுது? நுபுவத் கொடுக்கப்பட போகுது. எனவே அல்லாஹ் தஆலா மக்களை விட்டு கொஞ்சம் தூரமாக்கினான்.
ஏன்னா திடீர்னு நேத்து வரை எங்களோட பழகி கொண்டிருந்தோரால் இன்றைக்கு நபின்னு சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மக்களை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வருடம் தூரமானார்கள். மக்கள் இதை கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. இவர் தனிமைக்கு போறாரு, ஈராக்கு போறாரு. இதுக்கு முன்னாலேயும் அப்துல் முத்தலிப், நபி ஸல்லல்லாஹு அப்பா அப்துல் முத்தலிபும் இதே மாதிரி ஈராக் குகைக்கு வைத்து தனிமையில் இருந்ததாக வரலாற்று ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வைத்து தனிமையில ஈக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருந்து கொண்டு இருக்கின்ற ஒரு நேரத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் திடீரென ஒரு சத்தத்தை கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்த்தாங்க. வலமைக்கு மாற்றமா ஹிரா உள்ளுக்கு ஒரு நபர் இருக்கிறார். ஹிரா குகைக்குள்ளால ஒரு நபர் இருக்கிறார். கண்டோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அவர் சொன்னாரு, இக்ரா, ஓதுங்கன்னு சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தெரியும், எழுத படிக்க தெரியாதவங்க. அவங்க சொன்னாங்க, மா அன பிகாரி, எனக்கு எழுத படிக்க தெரியாது, எனக்கு வாசிக்க ஓத தெரியாது. இப்ப ஃபஅஹதனி ஃபகத்தனி, என்னை பிடித்து என்னை இறுக்கி, ஹத்தா பலக மின்னியல் ஜஹத், எனக்கு மிகச்சிரமமாக மூச்சிடுறது கஷ்டமாக அவ்வளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருக்கி விட்டு சும்ம அர்சலனி, என்னை விட்டார்கள். விட்டுட்டு திருப்பி சொன்னாரு, இக்ரா, ஓதுங்கன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி சொன்னாங்க, மா அன பிகாரி, எனக்கு ஓத தெரியாது. திருப்பி பிடிச்சாங்க, திருப்பி இருக்கினாங்க, திருப்பி கட்டி பிடிச்சாங்க, திருப்பி விட்டாங்க, திருப்பி சொன்னாங்க இக்ரா. 3வது தடவை சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 3வது தடவை, மா அன பிகாரி, எனக்கு ஓத தெரியாது. இப்ப அந்த வந்தவர் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஹதீஸை தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கித்தாபிலே முதலாவதாக கொண்டு வருகின்ற பாடம் பாபு பத்இல் வஹி என்று சொல்லக்கூடிய வஹி ஆரம்பிக்கப்பட்டது. கைஃப கான பத்உ அல் வஹி லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு நபி ஸல்லல்லாஹு எப்படி வஹி ஆரம்பிச்சிச்சு என்ற பாடத்தை தான் இமாம் புகாரி அவர்கள் தன்னுடைய சஹீஹிலே முதலாவது பாடமாக கொண்டு வந்து அவர்கள் சொல்லக்கூடிய 2வது 3வது ஹதீஸ் எல்லாம் வஹியோட சம்பந்தப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த ஹதீஸை தான் ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸை தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய கிதாபில் ஆரம்ப பாடமாக பதிவு செஞ்சு வச்சுக்கிறாங்க. இப்ப வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கினாங்க. இருக்கிட்டு இப்ப விட்டுட்டு இப்ப குர்ஆனை படிச்சு கொடுத்தாங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், நபியே உங்களை படைத்த, அகிலத்தை படைத்த அந்த அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நீங்கள் ஓதுங்கள். ஹலக்கல் இன்சான மின் அலக், அவன் மனிதனை அட்டை போன்ற இரத்த கட்டியிலிருந்து அவன் படைத்தான். ஹலக்கல் இன்சான மின் அலக். இக்ரா வரப்புக்கல் அக்ரம், நபியே ஓதுங்கள், உங்கள் இரட்சகன் மிக கண்ணியமானவன். அல்லதி அல்லம பில் கலம், அவன்தான் எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான். அல்லமல் இன்சான மாலம் யஅலம், மனிதனுக்கு அவன் அறியாததை எல்லாம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் என்ற 5 வசனங்களை முதற்கட்டமாக அல்லாஹ் இறக்கினான். குர்ஆன் நான் விலகி கொள்ளணும், குர்ஆன் ஒவ்வொரு சூறாவும் ஃபுல்லா இறங்கல, அதே மாதிரி ஓர்டரா இறங்கவும் இல்லை. ஒரு சூறாவை ஃபுல்லா முடிச்சுட்டு அடுத்த சூறா, அப்படி குர்ஆன் இறங்கல. தேவைக்கேற்ற மாதிரி குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இந்த வசனத்தை இந்த இடத்துல அதை வைத்து செட் பண்ணு. ஒருக்கலே சூறா இறங்குறது இல்லை. குர்ஆன் கொஞ்சம் இறங்கும், இன்னொரு இடத்துல கொஞ்சம் இறங்கும். இறங்குற இடம் எங்க போய் அது தொடர்பாகும்ன்றது சொல்லி கொடுக்கப்படும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இக்ரா சூரா அலக்குடைய ஆரம்ப 5 வசனங்கள் இறங்கிச்சு. அற்புதமான வசனங்கள். உலகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஓதுங்க, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஓதுங்க. நபியே நீங்க மக்களுக்கு வழிப்படுத்தணும். இந்த சீரால் எழுதக்கூடிய உலமாக்கள் எழுதுறாங்க, ஆக வாயால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு அம்ருன் ஜலல், ஒரு மாபெரும் நிகழ்ச்சி தான் வஹி இறங்கின நிகழ்ச்சி. இதை விட உலகத்துல பெரிய ஒரு நிகழ்வு இல்லை. ஏனென்றால் அல்லாஹுடைய வார்த்தை மலக்கு கொண்டு சுமார் 600 வருடங்களுக்கு பிறகு ஒரு நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால வஹி 600 வருடங்களுக்கு பிறகு அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி முழு உம்மத்துக்குரிய வழிகாட்டலையும், முழு உம்மத்துக்குரிய வாழ்கின்ற முறையையும், முழு உம்மத்துக்குரிய ஹக்கையும் பாத்திலையும் பிரிக்கக்கூடிய அந்த சக்தியை அல்லாஹ் குர்ஆனை அல்லாஹு தஆலா கொடுத்து, அல்லாஹ் எப்படி பாருங்க சொல்றான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். படைத்த அல்லாஹ், முதலாவது அல்லாஹ் சொல்லிட்டான், படைப்புக்குரியவன், ருபூபியத்துக்குரியவன் நான் தான், நான் தான் ரப்பு, படைச்சவன் நான் தான், யாருக்கும் படைச்சேலா. வேற எந்த கடவுளும் தான் படைத்தது என்று சொல்ல முடியாது. ஏன் முடியாது தெரியுமா? பாருங்க அற்புதம், சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய அற்புதம் என்று அல்லாஹ் அடுத்த வசனத்துல என்ன சொல்றான் தெரியுமா? நாங்க சும்மா நோமலா அப்படியே டிரான்ஸ்லேட்டை பார்த்துட்டு போறதுதான். ஹலக்கல் இன்சான மின் அலக், அல்லாஹ் அட்டை போன்ற இரத்த கட்டியிலிருந்து படைத்தான். ஸ்கேன் இல்லாத அந்த காலத்துல, வைத்திய தொழில்நுட்பம் வளராத அந்த காலத்துல, தாயுடைய வயிற்றிலே அந்த ஒரு சிசு, 1 மாதம் 2 மாத சிசு எப்படி இருக்கும்? ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி, ஒரு அட்டையுடைய வடிவத்தில். அல்லாஹு தஆலா அதையும் சொல்லி அதனுடைய 2ஆம் படிமுறை
விந்து என்று சொன்னா எல்லாருக்கும் தெரியும். விந்திலிருந்து மனிதனை படைத்தான், அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அது இயற்கையான விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா அந்த விந்துனுடைய இரண்டாவது பரிணாமமாகிய இரத்தம் என்றது விஞ்ஞானத்துக்கு தான் தெரியும். ஆனா அல்லாஹ் என்ன சொன்னான்? இரத்தத்தை சொல்லி காட்டுகிறான். அந்த விந்துனுடைய இரண்டாம் கட்டமாகிய அலக்கில் இருந்து அல்லாஹு தாலா படைத்தான். நபியே ஓதுங்க, உங்களோட அல்லாஹ் தான் மாபெரும் வரப்புகல் அக்ரம். அல்லாஹ் மிக பெரும். அதுக்கு சங்கைன்ற மட்டும் அர்த்தம் அல்ல. அல்லாஹ் சங்கையானவன், கொடையானவன், அன்பானவன், இரக்கமானவன். எல்லாம் அல்லாஹ் தந்த பிச்சை தான் முழு உலகமும், அல்லாஹ் படைத்ததுதான் முழு உலகமும், அல்லாஹ் தந்த நியமத்து தான் முழு உலகமும் என்றதை அல்லாஹ் அடுத்த வசனத்தை எப்படி சொல்றான்? அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யாலம். உலகத்தில் இருக்கின்ற எல்லா டெக்னாலஜி, எல்லா அறிவுக்குரிய அடிப்படை பேனா. பேனையை கொண்டு கற்றுக் கொடுத்தான், மனிதன் அறியாததைத்தான் கற்றுக் கொடுத்தான். உலகத்தில் கற்பவர்கள் என்பவர்கள் மனிதர்கள் மட்டும்தான். கற்றுக்கொள்ளுதல், கற்பித்தல் என்பது மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதை கொண்டுதான் இன்றைக்கு மனிதன் தொழில்நுட்பமாக இருக்கட்டும், விஞ்ஞானமாக இருக்கட்டும், வானியலாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் எதை கொண்டு முன்னேறிக்கிறான்? கல்வியை கொண்டு முன்னேறிக்கிறான். நீங்கள் யாரும் பிறக்கும் போது அறிவாளியாக பிறக்கவில்லை. அஹ்ரஜகும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. உங்களோட தாய்மார்களோட வயிற்றிலிருந்து வரும்போது ஒன்றுமே தெரியாதவர்களாகத்தான் உங்களை அல்லாஹ் வெளியாக்கினான். அல்லாஹ் பிறகு உங்களுக்கு கற்றுத்தந்தான் என்பதை அற்புதமான ஆரம்ப வசனங்களை அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் இறக்குகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த வசனம் வந்தோடனே பயம் வந்துட்டு. ஏன்? திடீரென்று குகைக்குள் ஒரு ஆள் திடீரென கட்டிப்பிடித்தார், விட்டார், கட்டிப்பிடித்தார், விட்டார், கட்டிப்பிடித்தார், விட்டார். அற்புதமான வாக்கியங்கள் கொஞ்சம் சொல்லி தந்து விட்டு போய்விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து வந்தார். நெஞ்செல்லாம் நடுங்கிக் கொண்டு பயத்தோடு கலங்கியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வந்து ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போத்துங்கள் போத்துங்கள் என்று ஸல்லல்லாஹுக்கு பயம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டு போத்த சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லக்கத் ஹஷீது அலா நஃப்ஸி, எனக்கு என்னமோ நடந்துடுமோன்னு பயமாயிக்குது, ஏதோ எனக்கு என்னமோ நடக்குது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்பட ஆரம்பிச்சாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த பெண் சொன்ன வார்த்தை எவ்வளவு ஆறுதலான வார்த்தை. கல்லா, உங்களுக்கு அப்படி நடக்காது முஹம்மதே, உங்களுக்கு அப்படி நடக்காது. வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டான். நீங்க பயப்படுறீங்க, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். ஏன்? அந்த பெண் சொன்ன வாக்கியங்கள் அற்புதமான வாக்கியங்கள். ஏன் தெரியுமா? உங்கள்ட்ட இருக்கிற நல்ல பண்புகள் இருக்குதே, ஒரு நாளும் உங்களோட அல்லாஹ் உங்களை கைவிடக்கூடிய பண்புகள் எல்லாம் உங்கள்ட்ட இருக்கிறது. இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்க குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கக்கூடியவர்கள். வதஸ்துகுல் ஹதீஸ், நீங்க எப்பையும் பேசினா உண்மைதான் பேசுவீங்க. துஈனு அலா நவாயிபில் ஹல்க், மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். வதஹ்மிலுல் கல், அடுத்தவர்களுடைய கஷ்டங்களை சுமக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். வதக்ஸிபுல் மஅதூம், இல்லாத ஒரு ஆளுக்கு சம்பாதித்ததை கொடுத்து விடக்கூடியவர்களா, அந்த அளவுக்கு நல்ல குணம் படைத்தவர்கள். வதக்ரித் தைஃப், விருந்தாளியை உபசரிக்க கூடியவர்கள். இவ்வளவு நல்ல பண்பு உள்ள உங்களை அல்லாஹ் கைவிடுவானா? ஒரு நாளும் கைவிட மாட்டான். பயப்பட வானம் என்று சொல்லி உடனடியாக ஆறுதல் சொன்னவங்க ஸல்லல்லாஹு கொஞ்சம் கொஞ்சமா பயம் இறங்குது, அந்த அதிர்ச்சி இல்லா போகுது. மனைவி பக்கத்துல இருந்து ஆறுதல் சொல்றா. சுப்ஹானல்லாஹ். வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க, ஒரு சின்ன புள்ளைய திருமணம் முடிச்சிருந்த அந்த சின்ன புள்ளையால என்ன ஆறுதல் சொல்லி, நபி ஸல்லல்லாஹு விட வயதில் மூத்த அந்த பெண் ஒரு தாயுடைய ஸ்தானத்தில் இருந்து அவருடைய எல்லா கவலைகளையும் போக்கி பொய்க்கி சும்மா ஆறுதலோட சொல்லிட்டு நிப்பாட்டல்ல, அதுக்குரிய மாற்று வழியை செஞ்சு கொடுத்தாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? எனக்கு ஒரு ஆளை தெரியும், என்ற சாச்சர மகன், இந்த பாடத்தை ஆரம்பத்தை சொன்னேன், வரக்கத்து இப்னு நௌஃபல், இவருக்கு இதை பத்தி அறிவு இருக்கும், வாங்க போகும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அந்த வரக்கத்து இப்னு நௌஃபல்ட்ட கூட்டிட்டு போறாங்க. வரக்கத்து இப்னு நௌஃபல் ரொம்ப வயது வைத்து, கண் பார்வையெல்லாம் வைத்து, ரொம்ப முதிர்ச்சியான பருவத்தில் அவர் இருக்கிறாரு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, இப்னு அம், என்னுடைய சாச்சாவின் மகனே, இஸ்மா மின் இப்னி அஹீ, உங்களுடைய சகோதரருடைய மகன் முஹம்மதிடமிருந்து அவருக்கு ஏதோ நடக்குது, அவர்கிட்ட நீங்க விஷயத்தை கேளுங்களே என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே பேச விட்டாங்க. கண்டத்தை நீங்களே சொல்லுங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லல, நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி பேச விட்டாங்க. அப்ப கேட்டாங்க இப்னு அஹீ மாதா தரா, என்ன பாத்தீங்கன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கண்டதை எல்லாம் சொன்னாங்க, எடுத்தடிக்கு சொன்னாரு. ஹாதா ஹுவன் நாமூசுல் லதி அன்ஸலல்லாஹு அலா மூஸா, அல்லாஹ் தஆலா நபி மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எந்த மலக்கை அனுப்பினானோ அதே மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் உங்களிடம் வந்திருக்கிறார். நீங்கள் எதிர்காலத்தில் நபியாக ஆக போகிறீர்கள். யா லைதனி ஃபீஹா ஜஸா இத் யுஹ்ரிஜுக கௌமுக, மக்கால உங்களுக்கு பெரிய பேர் ஒன்று இருந்துச்சு,
நல்லவர், கண்ணியமானவர், அல் அமீன், அஸ்ஸாதிக். இதெல்லாம் இனி இல்ல. இனி வாழ்க்கையுடைய கஷ்டத்தை நீங்கள் சுமக்கணும். எவ்வளவு சுமக்கணும் தெரியுமா? இது யுஹ்ரிஜுக கௌமுக், உங்களுடைய சமூகம் குறைஷி உங்களை ஊருட்டு வெளியாக்குவாங்க, உங்களை ஊருட்டு துரத்த போறாங்க. அந்த நேரத்தில் நான் ஒரு வாலிபராக இருந்திருந்தா நல்லமே, நான் உங்களுக்கு அன்சுருக நஸ்ரன் முஅஸ்ஸரா, உங்களுக்கு அந்த நேரத்தை நான் உதவி செஞ்சிருப்பேன் என்ற கருத்தை வரக்கத் இப்னு நௌஃபல் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏந்த கூட்டம் என்ன வெளியில போடுமா? சொன்னாங்க, ஓ வெளியில போடும். எந்த ஒரு நபி இப்படியான புதிய செய்தியை எடுத்துக்கொண்டு வந்தாலும் அந்த கூட்டத்தால் தொந்தரவுக்கும் தொல்லைக்கும் உட்படுத்தப்படாமல் எந்த ஒரு நபியும் நீக்கிறது இல்லை. நீங்களும் விதிவிலக்கு கிடையாது, உங்களுக்கும் இதே தான் நடக்க போகுது என்ற கருத்தை அவங்க சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தாலா அந்த வரக்காவுக்கு ரஹ்மத் செய்யணும். வரக்கத் இப்னு நௌஃபல் இவர் மூமினான்ற விஷயத்தை அனைத்து அறிஞர் இவர் மூமின் தான். ஏனென்றால் இவர் உண்மையான கிறிஸ்துவ மார்க்கத்தில் வாழ்ந்து மௌத்தானவர். ஆனா இவர் ஒரு சஹாபியான்ற விஷயத்துல சில அறிஞர்கள், இமாம் தபரி போன்றவர்கள் சொல்றாங்க, இவர் சஹாபி. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் என்ன சொன்னாரு, நான் உங்களுக்கு உதவி செய்வேன், அந்த நேரத்துல நீங்க ஒரு நபி என்றத சொன்னாரு, அதனால இவர ஒரு சஹாபி என்று சொல்லி இமாம் தபரி, இமாம் பகவி போன்றவங்க சொல்றாங்க. ஆனா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா, இமாம் தஹபி போன்றவங்க சொல்றாங்க இவர் சஹாபி அல்ல. இந்த கருத்து தான் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, இவங்க சஹாபி அல்ல, ஆனா இவர் ஒரு முஃமினான மனிதர் என்ற கருத்தை அவங்க சொல்றாங்க. வஹியுடைய பாடத்திலிருந்து நாங்க மிக முக்கியமான விஷயங்களை விளங்கி கொள்ளணும். என்னண்டா, இந்த வஹி என்பது விரும்பி எடுத்துக்கொள்ளலாம். அப்ப வஹியை எதிர்பார்த்திருந்த உமையத் இப்னு அபி ஸல்த பத்தி பார்த்தோம், வஹி எதிர்பார்த்திருந்த பல நபர்களை பத்தி பார்த்தோம். ஆனா அவங்க எல்லாருக்கும் வஹி கிடைச்சல. வஹியை அல்லாஹ் தெரிவு செய்கின்ற ஒருவருக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹு தாலா அத்தனை மக்களில் இருந்தும் உலகத்துடைய அகிலத்தாரில் இருந்து அல்லாஹு தாலா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் இந்த வஹிக்காக வேண்டி தெரிவு செய்தான். அதுல முக்கியமான காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த நற்குணங்கள் அவர்களுடைய அழைப்பு பணிக்கு மிக உதவியாக இருந்தது என்ற விஷயத்தை நாங்கள் இந்த பாடத்திலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கும் இடையில் இருந்த புரிந்துணர்வு எவ்வளவு பெரிய விஷயம் என்றா, ஒரு நல்ல கோத்திரத்தில் பிறந்த ஒரு வியாபாரத்தில் வெற்றிகரமாக சாதிக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய கணவர் 3 வருடமாக தொழில் இல்லாமல் ஈராக் குகைக்கு போய்த்து வரான்னு அந்த பெண் அதை தாங்கி கொண்டாங்க, அதை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த பெண் வியாபாரத்துல முன்னுக்கு ஈக்கக்கூடிய ஒரு பெண். அவ சொல்லிக்கலாம், நீங்க வியாபாரத்தில் ஈடுபடுங்க, இப்படி நீங்க தனிமையில போய்த்து ஈராக் குகையில் ஈக்கிறதுல என்ன ஈக்க போகுது சொல்லல. அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கஷ்டங்களை முதலாவது தன்னுடைய வீட்டுக்குள்ளுக்கு பகிர்ந்து கொண்டாங்க. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மனைவி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவராக இருந்தாங்க. அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம்தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுத படிக்க தெரியாத நபியாக இருந்தாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எழுத படிக்க தெரிஞ்ச நபின்னு அவங்களுக்கு சொல்லிக்கலாம், மக்காவுடைய மக்கள் சொல்லிப்பாங்க. இவர் போய்த்து என்ன செஞ்சுட்டு வராரு, கிறிஸ்துவர்கள்ட்ட யூதர்கள்ட்ட போய்த்து படிச்சுட்டு வந்துதான் இந்த வசனங்கள் ஓதுறாருன்னு சொல்லிப்பாங்க. அல்லாஹ் எழுத படிக்க தெரியாத அல்லது உம்மா வாப்பா படிச்சு கொடுத்தன்னு சொல்லவும் முடியாத, பெற்றோரும் இல்லாத, குடும்பமும் இல்லாத ஒரு இடத்திலிருந்து அல்லாஹு தஆலா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உருவாக்கினான். எனவே இந்த வஹி வந்தது. அதற்கு பிறகு சில காலங்கள் வஹி தடைப்பட்டது. அது எவ்வளவு காலம் என்றதுல சில வரலாற்றாசிரியர்கள் 3 வருஷம் என்ற கணக்கில் இருந்து 12 நாட்கள் என்ற கணக்கு வரைக்கும் பல கருத்துக்களை சொல்லிக்கிறாங்க. 12 நாட்கள், 15 நாட்கள், 10 நாட்கள் என்ற ஒரு கருத்தும் சொல்லிக்கிறாங்க. இப்படி பல கருத்துகள். வஹி சில காலம் தடைப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியை மிக்க ஆர்வத்தோடு எதிர்பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன் வஹிய திடீர்னு நின்றதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா அந்த எதிர்பார்ப்பை உண்டாக்கினான். அடுத்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் விளங்கப்படுத்தினான், நீங்க நினைச்சிற நேரம் வஹி வராது, அல்லாஹ் நாடு நேரம் தான் வஹி வரும். எனவே வஹி என்பது அல்லாஹ் தெரிவு செய்கின்ற ஒருவருக்கு வரும், அல்லாஹ் நாடுகின்ற நேரத்துல வரும். அல்லாஹு தஆலா வஹியுடைய எதிர்பார்ப்பை உண்டாக்கி ஒரு சில நாட்களுக்கு பிறகுன்றது சரியான கருத்து. 3 வருடம் அளவுக்கு அது லேட்டாக அல்ல, ஒரு சில நாட்களுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, ஹிரா குகைக்கு போய்த்து வஹியை எதிர்பார்த்து மிக நீண்ட நாட்கள், சில அதிக பின்னாடி 1 மாத காலம் ஹிராலே தங்கி இருந்தாங்க. வஹி எதிர்பார்த்து, வஹி வரல, வஹி எதிர்பார்த்து தங்கி இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில இருந்து வாராங்க, ஒரு சத்தம் கேக்குது. சொல்றாங்க, சமிஅத்து சௌத்தன் ஃபிஸ் ஸமா, வானத்திலிருந்து ஒரு சத்தம் ஒன்று கேக்குது. ஃபரஃபஅது ரஸி, என் தலையை தூக்கி பார்த்தேன். ஃபஇதல் மலக்குல்லதி ஜாஅனி ஃபீ ஹிரா, ஹிரா குகையில் வைத்து நான் சந்தித்த அதே மலக்கு ஜாலிசன் பைன ஸமாஇ வல் அர்த், வானத்துக்கும் பூமிக்கும் இடப்பட்ட அளவுக்கு உயரமாக பிரமாண்டமான தோற்றத்தில் அமர்ந்திருப்பதை நான் கண்டு நான் திடுக்கிட்டு பயந்து போனேன். திருப்பி ஓடி வந்தாங்க. திருப்பி மனைவிட்ட சொன்னாங்க,
ஜம்மிலூனி தத்திரூனி, திருப்பி என்ன போத்துங்க, திருப்பி என்ன போத்துங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அவர்கள் படுக்குகிறார்கள். இப்பொழுது அல்லாஹு தஆலாவுடைய வசனம் சூரா முத்தஸ்ஸிர் அல்லாஹ் இறக்குகிறான். யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், ஏ போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே, கும், எழும்புங்க, இனி தூங்கலாம். ஃபஅன்திர், உங்களுக்கு பெரிய ஒரு உழைப்பு இருக்கிறது. இன்னலக ஃபின்னஹாரி சபஹன் தவீலா, நீங்கள் உங்களுக்கு பெரிய அலைச்சல் இருக்கிறது. இனி உங்களுக்கு தூங்கலாம். இனி பெரிய ஒரு அலைச்சல், முழு உம்மத்துடைய ஹிதாயத்தும் உங்களோட கையில தரப்பட்டிக்குது. நீங்க அதுக்காக உழைப்பு செய்ய வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு தரப்பட்டிக்குது என்ற ஒரு பெரிய ஒரு பொறுப்பை அல்லாஹு தஆலா கொடுத்தான்.